இன்னைக்கு சொல்லப் போற கதை என்னோட வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு கதை. அப்பேற்பட்ட கதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். அதனால கதை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. சரி வாங்க கதைக்கு போகலாம். என்னோட பேரு மதன். எனக்கு வயசு 24ஆவது. என்னோட சொந்த ஊர் சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம். எங்களோட ஃபேமிலி ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. தாத்தா பாட்டி இப்படின்னு எல்லாருமே ஒன்னா இருந்தோம். அதுல என்னோட அம்மா தான் குடும்பத்திலே மூத்தவங்க. எங்க அம்மாவுக்கு அப்புறமா எனக்கு 2 மாமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சித்தி இருக்கிறா. எங்க மாமாவை விட என்னோட சித்தி தான் என் மேல பாசம் அதிகம் வச்சிருக்கா. என்னோட சித்தியோட பேரு ஸ்வேதா. அவளுக்கு வயசு 38ஆவது. என்னோட சித்திக்கே ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான், பையன் கிடையாது. என்னோட சித்தி மகளுமே என் மேல ரொம்ப பாசமா இருப்பா. என்னோட சித்தி மகளோட பேரு ரோஷினி. அவளுக்கு வயசு 19ஆவது. இப்பதான் அவ காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிருக்கா. அவள் இன்னும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக என்னோட சித்தி ஃபேமிலி சென்னைக்கு போயிட்டாங்க. சித்தப்பாவுக்கு சென்னையில பிசினஸ் நல்லா போச்சு. அதனால என்னோட சித்தப்பா ஃபேமிலி அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு எதுவும் போகாம வீட்லயே தானே சும்மா இருந்தேன். சில நேரங்கள்ல என்னோட அப்பாவுக்கு விவசாய வேலைகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. என் கூட படிச்ச பசங்க எல்லாருமே நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. அதனால அடிக்கடி என்னோட வீட்ல எனக்கும் என்னோட அப்பாவுக்கும் நான் வேலைக்கு போகலன்னு சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் கோபத்துல என்னோட அப்பா என்னை அடிக்க வந்தாங்க. நான் அழுதுகிட்டே சோகமா என்னோட ரூமுக்கு போயிட்டேன். நான் இப்படி இருக்கிறத பார்த்து என்னோட அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு. அதே மாதிரி இன்னொரு நாள் என்னோட அப்பா என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. எங்கேயாச்சும் வேலைக்கு போ, இல்லைனா வீட்ல இருக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் என் அப்பா கூட சண்டை எதுவுமே போடாம அமைதியே என்னோட ரூமுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட அம்மா வந்து ஆறுதல் சொன்னாங்க. அடுத்த நாள் என்னோட அம்மா சித்திக்கு என்னோட அம்மா ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட அம்மா என்னைய பார்த்து, டேய், கொஞ்ச நாளைக்கு நீ சித்தி வீட்ல போய் இரு. அங்க இருந்து சென்னையில வேலை தேடு. வீட்டுக்கு நான் சொல்லும் போது மட்டும் வா. நான் சித்தி கிட்ட எல்லாமே பேசிட்டேன். நீ சென்னைக்கு கிளம்பி போ அப்படின்னு என்னோட அம்மா சொன்னாங்க. நானும் சரின்னு கோபத்திலே என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு போறதுக்காக பஸ் ஏறினேன். என்னோட சித்தி வீடு தாம்பரத்துல இருக்கு. என்னோட சித்தி வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு. அந்த அப்பார்ட்மெண்ட்ல 5வது மாடியில இருக்கு. நான் என்னோட சித்தி வீட்டுக்கு போன உடனே என்னோட தங்கச்சி தான் என்னைய ஃபர்ஸ்ட் பார்த்தா. அவளை பார்த்து பல வருஷம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நானும் என்னோட தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏ ரோஷினி, இப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா. அப்புறம் நாங்க 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். டேய், என்னடா ரொம்ப இலிட்ட, ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா அப்படின்னு என்னோட சித்தி பேசிக்கிட்டே தானே இந்த வரவேற்றா. நான் ஏதோ இருக்கேன் சித்தி அப்படின்னு சொன்னேன். சரி, அதெல்லாம் இங்க நினைச்சுக்கிட்டு இருக்காத, நீ இந்த வீட்டை உன்னோட வீடா நினைச்சுக்க அப்படின்னு சொன்னா. சரி சித்தி, சித்தப்பா எங்க அப்படின்னு கேட்டேன். டேய், உன்னோட சித்தப்பா ரொம்ப பிஸிடா. சினிமா நடிகர்கள் கூட பாத்திரலாம், ஆனா உங்க சித்தப்பாவை பார்க்கவே முடியாது அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சா. அவங்க வீட்ல 2 ரூம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதுல ஒரு ரூம்ல என்ன தங்க சொன்னாங்க. என்னோட தங்கச்சி என்னோட ரூம்ல காமிச்சிட்டு அவளோட ரூமுக்கு போயிட்டா. நான் அந்த ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா ஜன்னலை திறந்து ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட தங்கச்சி ரூம்குள்ள வந்து எனக்கு ஒரு காஃபி கொடுத்தா. என்னடா ஜன்னலை திறந்து சென்னைய பாத்திரியா, சென்னை எப்படிடா இருக்கு அப்படின்னு அவ என்கிட்ட கேட்டா. நான் அவளுக்கு பதில் சொல்லிக்கிட்டே அப்படியே தன்னா அவ கூட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படியே தன்னா கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நான் குளிச்சுட்டு என்னோட ரூமுக்கு வந்தேன். அப்போ நான் என்னோட ரூம் கதவை லாக் பண்ணாம ரூம்குள்ள போயிட்டேன். கண்ணாடி முன்னாடி நான் நின்னு கையில என்னோட மணியை பிடிச்சி மணி அடிச்சுக்கிட்ட என்னை நானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என்னோட தங்கச்சி கதவு திறந்து, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடவாடா அப்படின்னு சொன்னா. நான் கையில என்னோட மணியை வச்சிருந்ததை பார்த்த உடனே சாரி அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டா. எனக்கு கண்டிப்பா நம்ம மணியை கையில வச்சிருந்தத அவ பாத்திருப்பா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பேசும்போது எதுவுமே பார்க்காத மாதிரி திரும்ப என் கூட எப்பயும் போல நார்மலா பேசினான். ஒரு நாள் என்னோட சித்தி தாத்தாவை பாக்கறதுக்காக ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. நான் எங்க சித்தி போறீங்க அப்படின்னு கேட்டேன். டேய், ஊர்ல இருக்கிற தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லடா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். நானும் வரவா சித்தி அப்படின்னு கேட்டேன். இல்ல, நீ தங்கச்சி கிட்டோனைக்கு வீட்லயே தானே இரு. உங்க சித்தப்பா எப்பயாச்சும் தான் வீட்டுக்கு வருவாரு. அது வரைக்கும் இவ தனியா இருப்பா. அதனால நீ தங்கச்சியே பாத்துக்க அப்படின்னு சொன்ன. சரி சித்தி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவளை வழி அனுப்பி வச்சேன். என்னோட சித்தி போனதுக்கு அப்புறமா வீட்ல நானும் என்னோட தங்கச்சியும் டிவி பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட தங்கச்சி, டே அண்ணா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வா வெளியே எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு சொன்னா. எனக்கு சென்னையில எந்த இடமும் தெரியாது, நான் எப்படி உன்னை கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னேன்.
டேய், எனக்கு இங்க இருக்க எல்லா இடமும் தெரியும், நாம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நானும் என்னோட தங்கச்சியும் அவ வச்சிருந்த ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு சென்னைய சுத்த ஆரம்பிச்சோம். 2 பேரும் நல்லா ஊரை சுத்திட்டு வரும்போது ஒரு ஹோட்டல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தோம். அப்படி வரும்போது, டேய் அண்ணா, வீட்ல சுத்தி கிடையாது, எனக்கு தண்ணி அடிக்கணும் போல இருக்கு, நீ போடி ஒரு சின்ன பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னான். நான் உடனே என்னோட தங்கச்சிட்ட, நீ குடிப்பியா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இங்க சர்வ சாதாரணம், நீ போய் எனக்கு ஒரு சின்ன பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு ஒரு சின்ன பாட்டிலும் எனக்கு ஒரு சின்ன பாட்டிலும் வாங்கிட்டு வந்தேன். நேரா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்பவும் கதை பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னோட தங்கச்சியை நான் பார்த்து, டே அண்ணா, நீ யாரையாச்சும் லவ் பண்றியாடா அப்படின்னு கேட்டா. நான் உடனே அவகிட்ட, நான் இன்னும் வேலைக்கு போகாம இருக்கேன், என்னை யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னேன். உன்னைக்கு என்னடா குறைச்சல், நல்லா அழகா தானே இருக்கே அப்படின்னு சொன்னேன். நீ சொல்ற மாதிரி உன்ன மாதிரி வேற யாருமே என்கிட்ட வந்து பேசினதே கிடையாதே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அவகிட்ட, நீ யாரையாச்சும் லவ் பண்றியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ, லவ் பண்ணேன், ஆனா இப்ப கிடையாது, பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். நான் என்னாச்சுன்னு கேட்டேன். அது ஒரு பெரிய கதை, அதை ஞாபகப்படுத்தாத அப்படின்னு சொன்னான். அப்புறம் நாங்க வாங்கி போன பாட்டில குடிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் நான் அவகிட்ட, நீ எப்ப இந்த சின்ன பாட்டில குடிக்க ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்டேன். லவ் பண்ணும்போது ஒரு நாள் நான் அவன் கூட வெளியில போயிருந்தேன், அவன்தான் எனக்கு இந்த சின்ன பாட்டில குடிக்க சொல்லி பழக்கி விட்டான் அப்படின்னு சொன்னான். சரி சரி, எல்லாத்தையுமே ஒரு அளவா வச்சுக்க அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவ, நீயும் எல்லாத்தையும் ஒரு அளவா வச்சுக்க அப்படின்னு சொன்னா. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். ஆமா, அன்னைக்கு நான் உன்னை சாப்பிட கூப்பிடுறதாக உன்னோட ரூமுக்கு வந்தேன், அப்போ நீ கையில உன்னோட மணிய புடிச்சு மணி அடிச்சுக்கிட்டு இருந்த ஏன் அப்படின்னு நான் அவ என்கிட்ட கேட்டா. நான் அவளுக்கு பதில் பேசாம அமைதியா இருந்தேன். உடனே அவ, சும்மா சொல்லுடா அப்படின்னு கேட்டா. ஒன்னும் இல்ல, எனக்கு ரொம்ப நாளா மணி அடிச்சு பஜனை நடத்தணும்னு ஒரு ஆசை, ஆனா இது வரைக்கும் நான் யார் கூடயும் பஜனை நடத்தினதே கிடையாது, தனியா நான் மட்டும்தான் மணி அடிச்சு பஜனை நடத்துறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவ, அட பாவி, இவ்வளவு வயசா என்னமாடா நீ பஜனை பண்ணாம இருக்க அப்படின்னு கேட்டா. அப்போ நீ பஜனை எல்லாம் நடத்திருக்கியா அப்படின்னு அவகிட்ட கேட்டேன். அதுல நான் நடத்திருக்கேன், அதனாலதான் எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொன்னான். ஏன், என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். ஒரு நாள் நானும் அவனும் நம்ம வீட்லயே பஜனை நடத்திக்கிட்டு இருந்தோம். திடீர்னு என்னோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்க பஜனை நடத்திட்டு இருக்கிறத பாத்துட்டாங்க. அதனால என்னோட அம்மா, நீ இனிமே அவன் கூட பேசக்கூடாது, பிரேக்கப் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. நானும் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். நானும் ரொம்ப நாளா என்னோட மணிய தனியா கையில வச்சு பஜனை பண்ணிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் பஜனை ஒன்னா நடத்தலாமா அப்படின்னு கேட்டேன். அவ அதுக்கு, சரி வா பஜனை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி என் கூட அவ பஜனை நடத்தினான். அன்னைக்கு நாங்க 3 தடவை பஜனை நடத்தணும். இந்த கதை பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, அப்பதான் இந்த மாதிரி கதைகளை உங்களை கேட்க முடியும்.